blue cap, specs, middle-aged man. அவனை கண்டுபிடிச்சு இன்ஃபர்மேஷனை அவன் கிட்ட இருந்து வரவே. தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். Hello all, welcome to Okie Dokie. Happy New Year to you all. லாஸ்ட் டைம் தக்லைஃப்பில் பார்த்தது பராசக்தி கதை சொன்ன விதம், அது சொல்கிற மெசேஜ் எல்லாமே எக்ஸ்ட்ராடனரி. எந்த குறையும் வைக்காமல் ரொம்ப அழகாக இந்த படத்தோட டீம் ரொம்ப சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க. ஹிந்தி எதிர்ப்பை பற்றி தான் இந்த படம். நம்மளுக்குலாம் நிறைய விஷயங்கள் தெரியாமே இன்றைக்கி இருக்கும். 1960s 50sலாம் என்ன நடந்தது ஹிந்தி எதிர்ப்பை பற்றி அப்படின்ற விஷயம்லாம். ஃபார் எக்ஸாம்பிள், இருமொழி கொள்கை இப்போ இருக்குது நம்மளுக்கு. முன்ன மும்மொழி கொள்கையை கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க. அதனால் என்ன பாதிப்பாச்சு அப்படின்ற விஷயங்களை ரொம்ப அழகாக இந்த படத்தில் காட்டுறாங்க. மும்மொழி கொள்கையில் ஹிந்தியும் இருக்குது அப்படின்ற போது நம்ம போகிற போஸ்ட் ஆஃபீஸ் ஆகட்டும், இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஹிந்தி மட்டும்தான் இருக்கிற மாதிரி படத்தில் ஒரு சித்தரிக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு அந்த டைமில் தெரியாது, ஆனால் அதுக்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்குன்றது மட்டும் தெரியுது. இன்றைக்கி ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் நம்மளுக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்தியில் மட்டும் இருந்ததுன்னா நம்மளால் எதாவது ஃபில் பண்ண முடியாது. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வராத அளவுக்கு ஒரு காலத்தில் போராடி இருக்காங்க, அதை தடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்தை இந்த படம் ரொம்ப அழகாக காட்டுது. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு, இன்ஃபேக்ட் நம்மளுக்கே தெரியாது, பட் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ரொம்ப நல்லாவே அதை காட்டுறாங்க. அந்த விஷயத்தில் இந்த படம் ஒரு பெரிய சக்ஸஸ். இன் சென்ஸ், இந்த படத்தை நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த படத்தை எல்லோரும் ஒரு தடவையாச்சும் பார்த்தாகணும். ஃபார் த ஸ்டோரி பிளாட் அண்ட் ஃபார் த மெசேஜ். ஸோ இந்த மாதிரி ஒரு படம் நம்ம பார்க்க நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக பார்த்துடலாம். ஸோ முதல்ல சொல்லியாச்சு, படத்தை பற்றி பார்க்கலாமா வேண்டாமான்றது ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். நவ் வி வில் கம் டு த அதர் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ டு புட் இட் சிம்பிள், இன்றைக்கி இதை அரசியல் சாயம் பூசுறது இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இன்றைய இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹிந்தியை திணிக்கிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, மும்மொழி கொள்கை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க, அதை நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இது என்னமோ இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்கன்ற மாதிரி நம்மளுக்கு தெரியுது. ஆனால் முன்னவே காங்கிரஸ்லாம் இருக்கும்போதே, ஜவஹர்லால் நேரு காலத்திலேருந்தே அந்த விஷயங்களெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, ட்ரை பண்ணியிருக்காங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ரிவோக் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசில் இருந்தவங்க எல்லாருமே அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஃபுல்லி நம்மளோட தமிழ்நாட்டில் நம்மளை இது வரைக்கும் எந்தெந்த கட்சியெல்லாம் நம்மளை கவர்ன் பண்ணாங்களோ எல்லாருமே அதை ஒரு லெவலில் எதிர்த்திருக்காங்க. நம்மக்கிட்ட அந்த விஷயங்களை இம்போஸ் பண்ண விடாமல் தடுத்துருக்காங்க. ஸோ வி ஷுட் ரியலி தேங்க்ஃபுல் டு ஆல் த கவர்மெண்ட்ஸ் ஸோ ஃபார் இன் தமிழ்நாடு. அந்த விஷயங்களை உள்ளே திணிக்க விடாமல் நம்மளை பாதுகாத்ததில் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லணும். அண்டு மெசேஜ் அகெயின், இந்த படத்தோட மெசேஜ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம எல்லாம் என்ன சொல்கிறோம், இப்போ ஹிந்தியை கற்றுக்க விரும்புகிறோம், ஆனால் திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். அதை தான் இந்த படமும் சொல்லுது. இதில் பொலிட்டிக்கல் சாயம் பூசுறதுக்கான எந்த விஷயமும் கிடையாது. டைரக்டர் சுதா கொங்கரா நிறைய இடத்துல மணிரத்னமோட டச் தெரியுது. அவரோட அசிஸ்டண்ட் ஆமாங்க. நல்ல விஷயங்களுக்குலாம் இல்லை, எல்லாம் கிரிஞ்சு மொக்கையான விஷயங்களுக்கு தான் வருது. சும்மா கூட ஒரு 10 பாட்டிங்களை வச்சுட்டு ஒரு காமெடி பண்ணுறது, இதெல்லாம் மணிரத்னம் பண்ணுவார். பார்த்து சலிச்சு போச்சு நம்மளுக்கு. அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க. எங்கேயுமே ஒரு மருந்து கூட ஒரு சிரிப்பு அப்படின்றதே வரல. எல்லாம் ஒரு குடும்பத்தனமாக ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் எடுபடல. சிவகார்த்திலாம் எப்படி காமெடி பண்ணுவார் பாட்டிங்களெல்லாம் வச்சுட்டு, 1 கோடி அப்போ அப்படின்வாங்க. 1 கோடி நீ பார்த்த போய் சாம்பார் சாதம் சாப்பிட முடியும். அந்த மாதிரிலாம் பண்ண சிவகார்த்தி இதில் கூட ஏதோ பண்ணுறாரு, ஆனால் ஒன்றும் காமெடி வரல. ஜிவி பிரகாஷ் மியூசிக்கு ஒரு பாட்டு கூட ஞாபகம் வர மாதிரியே இல்லை. பிஜிஎம் ஓகே, சார்ட் ஆஃப் பரவாயில்லையா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி நல்லாயிருக்கு. வசனங்கள்லாம் தமிழ் வாழ்கன்றக்கே தவிர இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நம்மகிட்ட கடத்துகிற அளவுக்கு ஒரு வசனம் இல்லை. ஸ்க்ரீன் பிளே ஒஸ்ட்டு. சிவகார்த்தியை பற்றி சொல்லணும்னா, கொடுத்துறவும் நல்லா பண்ணியிருக்காரு, ஆஸ் யூஷுவல் இஸ் குட். பட் என்னென்னா, நிறைய சீன்லலாம் நடிப்பு வெளியே வர மாதிரி தெரியல. ஜெயம் ரவி ஒரு இடத்துல இவரை டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ இந்த டார்ச்சருக்குரிய ஒரு விஷயத்தை அவர் காட்டுவார்னு பார்த்தா, அப்படியே ஒரு மாதிரி மயக்க நிலமையிலேருந்து பேசுகிற மாதிரி தான் காட்டுறாங்களே தவிர, இஸ் நாட் அப் டு த அந்த ஃபீல் கொண்டு வர மாட்டேங்கிறாரு சிவகார்த்திகேயன். பட் ஓவரால் படத்தில் இஸ் குட், குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அப்புறம் ஹீரோயின் ஸ்ரீலீலா, இந்த பாலா படத்தில் ஒரு லூசு ஹீரோயின் மாதிரி இதில் ஒரு ஹீரோயின்.
சுத்தமாக எடுப்படல. எந்த சீன் வந்தாலும் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. அது ஏதோ ரேடியோ ஃப்ரீக்வன்சி வச்சு ஏதோ விஞ்ஞானி மாதிரிலாம் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கு. சுத்த வேஸ்ட்டு. அதர்வா படத்தில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் வந்து அவரோட அந்த யூஷுவல் மாடுலேஷனை விட்டுட்டு வெளியே வந்து கொஞ்சம் நல்லபடியாக பேசியிருக்காரு. இந்த இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி இருக்கிற சீன்ஸு அண்ட் மற்ற அவர் வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சேத்தன் ஒரு சீனில் வந்து அறிஞர் அண்ணா மாதிரி வராரு. அருமையான மேக்கப் அண்ட் காஸ்டியூம் பர்ஃபெக்டாக அதே மாதிரி இருக்காரு. கலைஞர் மாதிரி ஒரு சீனில் ஒருத்தர் வராரு. குரு சோமசுந்தரம் நினைக்கிறேன். அவர் எல்லாம் நிறைவாக பண்ணியிருக்காங்க. ராணா ஒரு சீனில் வராரு. எதுக்கு வராருன்னு அவருக்கே தெரியாது. யூஸ்லெஸ்ஸான ஒரு ரோலு. பேன் இண்டியா மூவிக்கு ஏதோ ட்ரை பண்ணி அவர் கூப்பிட்ருக்காங்க போட்டிருக்கு. டோட்டல் வேஸ்டட் கேரக்டர் யாருன்னு பார்த்தா ஜெயம் ரவி தான். பயங்கர பவர்ஃபுல்லான வில்லனாக வருவார். தனி ஒரு ஒன்றில் வந்து அரவிந்த் சாமி எப்படி வருவாரோ அந்த மாதிரிலாம் வருவார்ன்ற மாதிரி பில்டப் கொடுத்தாங்க. செம்ம மொக்கையாக இருக்கார். வர சீன் எல்லாம் மொக்கம் வாங்குறாரு. அண்டு அவர் இந்த அபுல் பேபி லுக்கு வந்து மாறவே மாட்டேங்குது. சந்தோஷ் சுப்ரமணியனில் எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி தான் இருக்கார். சுத்தமாக எடுப்படல. வில்லத்தனம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ணுறது எல்லாமே வந்து இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது. அவர் எடுக்கிற ஒவ்வொரு மூவும் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் ட்ராப் பண்ணிட்டேன், ஃபோனை ட்ராப் பண்ணிட்டேன், இதை பண்ணிட்டேன், அதை பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் கண்ணு முன்னாடியே இருக்கான். அவனுக்கு பிடிக்க தெரியல. அதெல்லாம் போன அப்புறம் இவர் உட்காந்துட்டு அது இதுன்றாரு. பயங்கர தீவிரான ஒரு ஆளை காட்டுறாங்க. டோட்டல் வேஸ்டட், யூஸ்லெஸ்ஸான ஒரு கேரக்டரைசேஷன் ஜெயம் ரவிக்கு. இந்த மாதிரி ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தான ஒரு விஷயங்கள் வந்து இவ்வளோ டூம்னு போட்டு இந்த ட்ரெயின் ஃபைட்டு ரொம்ப பிரம்மாண்டமாலாம் காட்டணும்னு அவசியமே இல்லை. பாரஞ்சித் மாதிரி ஆளுகிட்டலாம் கொடுத்துருந்தாங்கன்னா சாப்பாட்ட பரம்பரையெல்லாம் எப்படி எடுத்துருக்காரு? அவ்வளோ சட்டெல்லாம் அழகாக எடுத்துருக்கலாம். டெரிஃபிக்காக இருக்கிற சீனெல்லாம் எடுக்கணும்னா இந்த மாதிரி பிரம்மாண்டமான ஃபைட்டே தேவையில்லை. அழகாகவே வந்து ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். பட் அதெல்லாம் வந்து இதில் மிஸ்ஸிங். மசாலாத்தனம் அதிகமாக இருக்குது. அதுதான் ஒரே விஷயம். பட் ஓவராலாக ஆஸ் அ பேக்கேஜ் படம் முடிவில் என்ன அவங்க சொல்ல வராங்கன்ற விஷயத்த எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷனும் அடுத்த ஒரு ஜென்ரேஷனும் எவ்வளோ உஷாராக இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எதிர்க்கிறதுல எவ்வளோ நம்ம உஷாராக இருக்கணுன்ற விஷயத்த ரொம்ப அழகாக நம்மளுக்கு சொல்கிறாங்க. சிவகார்த்திக் ஒரு சீனில் சொல்கிறாரு, அடுத்த ஜென்ரேஷன் வந்து கேட்பாங்கடா கேள்வி அப்படின்றாரு. தட் ஷுட் பி த கேஸ் ஆல்வேஸ் இன் தமிழ்நாடு. தமிழ் வாழ்க.